கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு அரசியல் களம் தலைகீழாக மாறி விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர அதிமுக துடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் 2026 தேர்தலுக்கு விஜயின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கு செல்வது விஜய்க்கு என்ன மாதிரியான சாதக பாதகங்களை கொடுக்கும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு மௌனத்திலேயே இருக்கும் விஜயின் கன்னி தேர்தல் எப்படி அமையப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு ஏகத்திற்கும் எழுந்திருக்கிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் மக்கள் சந்திப்பை நடத்தி களத்திற்கு வந்த விஜய்க்கு கரூர் விசிட் கரும்புள்ளியாக மாறி முடக்கி போட்டிருக்கிறது. கரூர் சம்பவத்தை வைத்து விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வர அதிமுக தீவிரமாக முயற்சித்து வருகிறது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு இன்னும் தவேக சார்பாக வாய் திறந்து பேசாத நிலையில் பல இடங்களில் தவேகவின் குரலாகத்தான் அதிமுக பேசி வருகிறது. தவேக கூட்டணிக்காக எல்லா வகையிலும் இறங்கி நின்று அதிமுக காத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தனது பிரச்சார கூட்டத்தில் பறந்த தவேகவின் கொடியை பார்த்து பிள்ளையார் சுழி போட்டுவிட்டதாக உற்சாகம் பொங்க வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி பேசியதை வைத்தே தவேகவுடனான கூட்டணியை எந்த அளவிற்கு அதிமுக விரும்புகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. தற்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இருந்து வரும் நிலையில் அதிமுக விரிக்கும் கூட்டணி வலைக்குள் விஜய் சிக்குவாரா மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதோடு கூட்டணிக்கு செல்லும் முடிவை விஜய் எடுக்க வாய்ப்பிருக்கிறதா என்ற கேள்விகளும், அப்படி எடுத்தால் என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கிறது என்பதை அலசி ஆராய வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பலமான கூட்டணி அமைக்க முயன்று வரும் அதிமுகவுக்கு விஜய் நல்ல வாய்ப்பாக இருப்பார். அதே சமயம் வலுவான கட்டமைப்பு இல்லாத தொண்டர்கள் பலத்தை வைத்திருக்கும் விஜய்க்கும் அதிமுகவின் கட்டமைப்பு உதவியாக இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அரசியலுக்கு வந்ததில் இருந்தே அவருடைய குறி என்பது நம்பர் 1 இடத்திற்குத்தான். தனது தலைமையில்தான் கூட்டணி என அறிவித்தது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என பேசியது, தன்னை முதலமைச்சர் வேட்பாளர் என அறிவித்தது என விஜயின் அரசியல் நகர்வுகளும் நம்பர் 1 இடத்தை குறிவைத்துத்தான் இருந்தன. அப்படி இருக்கையில் வரும் தேர்தலில் அதிமுக கூட்டணியை விஜய் தேர்வு செய்தால் சாதகங்களை விட பாதகங்களே அதிகமாக இருக்கிறது என்ற பார்வையே முன்வைக்கப்படுகிறது. அதாவது விஜய் அதிமுகவுடன் கைகோர்த்தால் அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். 2011 தேர்தலில் அதிமுகவுடன் விஜயகாந்த் கூட்டணி அமைத்து திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காமல் போனதை போல வருகிற தேர்தலில் விஜய் அதிமுகவுடன் சேர்ந்தால் நிகழும் என்பது அரசியல் நோக்கர்களின் பார்வையாக இருந்தாலும் கூட அதற்கு பிறகு விஜயின் அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறிதான். அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததில் இருந்துதான் விஜயகாந்தின் வீழ்ச்சி தொடங்கியது என்று சொல்லப்படும் நிலையில் அதே மாதிரி ஒரு நிலை விஜய்க்கும் வர வாய்ப்பு இருக்கலாம் எனவும் சொல்கிறார்கள். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அரசியலுக்கு வந்திருக்கும் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் மீண்டும் தனக்கான தனி இடத்தை அரசியலில் கட்டி எழுப்புவார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுகவுடன் சேர்ந்து தேர்தலை சந்திக்கும் விஜய்க்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தாலும் அரசியலில் அவருக்கு 2 அல்லது 3வது இடம்தான் வாய்க்கும். பவன் கல்யாண் பாணியில் அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்றாலும் அதற்கு பிறகு அரசியல் போட்டி என்பது வழக்கம் போல திமுக வெர்சஸ் அதிமுக என்ற நிலையில்தான் இருக்கும். விஜய் எதிர்பார்ப்பதை போல திமுக வெர்சஸ் தவேக என மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்றே கணிக்கப்படுகிறது. நம்பர் 1 இடத்திற்கு ஆசைப்படும் விஜய் ஒருவேளை அதிமுக கூட்டணியை தேர்வு செய்யும் பட்சத்தில் 2வது அல்லது 3வது இடத்திற்கு தள்ளப்பட வாய்ப்பு என்றே சொல்லப்படுகிறது. ஆனால் விஜய் அதிமுக கூட்டணியை தேர்வு செய்யாமல் தனித்தோ அல்லது அவர் தலைமையிலோ கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் வரும் காலங்களில் விஜயின் கணிப்புகள் வெல்லக்கூடும் என்பதே கள்ள யதார்த்தமாக இருக்கிறது. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது.